Good morning students. இன்னைக்கு meiosis 1ல last two stages, two phases, anaphase and telophase plus cytokinesis. இந்த மூணு aspects-ஐயும் இன்னைக்கு discussion-ல quick view போயிடலாம். ஓகே, anaphase 1, duplicated homologs each having two sister chromatids get separated from each other and moves opposite poles of the spindle. ஏற்கனவே போனதில் என்ன பார்த்தோம்? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆகி கைனட்டோகோரில் அட்டாச் ஆகிருக்கிறதா பார்த்தோம். இப்போ அது அனாஃபேஸில் மூவ் ஆகி ரெண்டு போலுக்கும் தனித்தனியாக போக ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது, சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அட்டாச்ட் அட் சென்ட்ரோமியர் move together to the poles. இதில் உள்ள பியூட்டி என்னென்னா, சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் வந்து ரெண்டு அட்டாச் ஆகி அட்டாச்மெண்ட்டோட அப்படியே போயிடுது. ரெண்டு தனித்தனியாக பிரிகிறது இல்லை, பிரியாமல் சேர்ந்தே இதில் போயிடுது. அடுத்த மூணாவது, மைட்டாசிஸ்க்கும் மியாசிஸ்க்கும் இந்த இடத்துல உள்ள அனாஃபேஸ் ஃபேஸ் 1ல் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மைட்டாசிஸில் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் தனித்தனியாக மூவ் ஆகி செப்பரேட்டாக போகும் வெவ்வேறு போலுக்கு. இதில் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் வந்து சேம் போலுக்கு அது போய் சேர்ந்துருது. அதான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இது அனாஃபேஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் இருக்குது, கைனட்டோகோரில் ஸ்பிண்டில் அட்டாச் ஆகிருக்கு, ஜெனட்டிக் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆனது இருக்குது, இங்கே இருக்குது இங்கே இருக்குது. பட் கம்பைன்டு டுகெதராக தான் இதில் போகுதே தவிர இது தனியாகவும் இது தனியாகவும் பிரிஞ்சு போகிறது இல்லை. இது அனாஃபேஸ் 1ல் இந்த மாதிரி நடக்குது. பட் வேறு இன் மைட்டாசிஸில் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் பிரிஞ்சு வெவ்வேறு போலுக்கு போயிடும். தட் இஸ் தி டிஃப்ரென்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டெலோஃபேஸ். டெலோஃபேஸ் இஸ் தி லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் meiosis 1, telophase 1. ஸ்பிண்டில்ஸ் கெட்ஸ் குரோமேட்டிட்ஸ் அட் போல்ஸ். குரோமேட்டிட்ஸ் போல்ஸ் போய் சேர்ந்துருச்சு. டாட்டர் செல்ஸ் அண்ட் நியூக்ளியோலஸ் கெட்ஸ் ஃபார்ம். டாட்டர் நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியோலஸ். ஏற்கனவே நியூக்ளியர் மெம்பரேன் டிசால்வ் ஆகிருந்துச்சு. இப்போ ரெண்டு டாட்டர் செல்லுக்கு தேவையான நியூக்ளியஸ் ஃபார்மேஷன், நியூக்ளியர் மெம்பரேன் ஃபார்மேஷன் ப்ளஸ் நியூக்ளியோலஸ் ஃபார்மேஷன், இது ரெண்டும் அங்கே நடந்து முடியுது. சென்ட்ரோசோம்ஸ் டிஸப்பியர். ரெண்டு சென்ட்ரோசோம் ரெண்டு போலில் இருக்குது, ரெண்டும் என்ன டிஸப்பியர் ஆகிடுது. குரோமோசோம்ஸ் டீகண்டன்ஸ் அண்ட் பிகம்ஸ் த்ரெட் லைக் ஃபைபர்ஸ். எஸ் ஃபேஸில் என்னாச்சு, குரோமோசோம்ஸு கண்டன்ஸ் ஆகி டிஎன்ஏ டபுள் ஆச்சு. அதுக்கடுத்து லெப்டோப்டீனில் கண்டன்ஸ் ஆச்சு. சைகோட்டீனில் இன்னும் கண்டன்ஸ் ஆகி திக்காக இருந்துச்சு. அந்த கண்டன்சேஷன் முடிஞ்சு பழையபடிக்கு அது த்ரெட் லைக்காக மாறிடுது. இது லாஸ்ட் ஸ்டேஜ். இந்த டெலோஃபேஸில் அதனோட பிக்சர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த செல் ரெண்டாக பிரியுது. சிஸ்டர் குரோமேட்டிட்ஸோட இங்கேயும் போய் சேர்ந்துருது. ப்ளஸ் இதில் டிரான்ஸ்ஃபரான குரோமேட்டினுடைய ஒரு போர்ஷனும் இதில் அட்டாச் ஆகிருக்கு. இங்கே அட்டாச் ஆகிருக்கு, இங்கே அட்டாச் ஆகிருக்கு, இதுலேயே அது மாதிரி அட்டாச் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து சைட்டோகைனசிஸ் சொல்லக்கூடிய சைட்டோபிளாஸ்மிக் ஃபரோ ஃபார்மேஷன் ஆரம்பிக்குது. சைட்டோபிளாஸ்மிக் ரிங் ஃபார்ம் ஆக ஆரம்பித்து, கன்ஸ்ட்ரக்ஷன் ரிங் ஆக ஆரம்பித்து, அதுவும் டிவிஷனுக்கு போக ஆரம்பிக்குது. இது சைட்டோகைனசிஸ்க்கான பிகினிங் ஸ்டேஜ். இது டெலோஃபேஸுடைய எண்ட் ஸ்டேஜ். சைட்டோகைனசிஸ் முடியும் போது ரெண்டு டூ செப்பரேட் செல்ஸாக மாறிடும். தட் வி வில் சி தி சைட்டோகைனசிஸ். செல் டிவைட்ஸ் பை செல் ஃபரோ ஃபார்மேஷன். மைட்டாசிஸ் மாதிரி தான், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிங் ஃபார்ம் ஆகி தான். meiosis 1 does not produce daughter cells with a haploid amount of DNA. does not produce அப்படி என்ன அர்த்தம்? டிஎன்ஏ வந்து ஹேப்ளாய்ட் நம்பரில் இருக்கிறது இல்லை, டிஎன்ஏ குவான்டிட்டி டபுளாக இருக்குது. ஏன்னா சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அதில் சேர்ந்து போயிருக்கு. பிகாஸ் தி சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் பிஹேவ்ஸ் அஸ் அ யூனிட். அது சிங்கிள் யூனிட்டாக சிஸ்டர் குரோமேட்டிட் என்ன ஃபார்ம் ஆகிருக்கு. ஈச் டாட்டர் செல் ஆஃப் திஸ் டிவிஷன் இன்ஹெரிட்ஸ் 2 copies ஆஃப் தி 1 ஹோமோலாக். அதாவது ஏற்கனவே ஹோமோலாக் என்னென்னு பார்த்தோம். நம்ம இந்த ஹோமோலாக் வந்து ஒன்று ஃபாதர்கிட்டருந்து வர்றது, ஒன்று மதர்கிட்டருந்து வர்றது.
ஒவ்வொன்றிலே இருந்து ரெண்டு காப்பி எங்கே போகுது, ஒவ்வொரு செல்லுக்கும் பிரிஞ்சு போகுது. அப்போ தான் ஃபர்தர் டிவிஷன் மியாசிஸ் 2 நடக்கும்போது ஒவ்வொன்று போக முடியும். அதற்கு ஏற்ப இப்போ டபுளாக அது இருக்குது. பட் இட் இஸ் கால்ட் அஸ் சிங்கிள் யூனிட். தி 2 daughter cells therefore contain a haploid number of chromosomes due to disjunction. ஆனால் குவான்டிட்டி டபுளாக இருக்குது. இன்னும் சென்ட்ரோமேரில் சேர்ந்து இருக்கிறதுனால அது சிங்கிள் யூனிட்டாக கருதப்படுறதுனால அதை ஹேப்ளாய்டுன்னு சொல்கிறோம். பட் டிப்ளாய்டு அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ, குரோமோசோம் எண்ணிக்கை ஹேப்ளாய்டாக இருக்குது, ஆனால் குவான்டிட்டி டிஎன்ஏவோட குவான்டிட்டி டிப்ளாய்டாக இருக்குது. அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இந்த ரெண்டுமே 2 ஹேப்ளாய்டு செல்ஸாக மாற முடியும். அதுக்கு ஏற்றபடி என்ன டிலோஃபேஸ்லேயும் இதில் ஆரம்பித்தது, இதில் எஸ்பேஸில் ஆரம்பித்து சைட்டோகைனசிஸ் முடிகிறப்ப இந்த ஸ்டேஜில் அது நிற்கிது நம்ம பார்க்குறோம். அதனால தான் இது கெமிட்டோஜெனிசிஸில் மட்டும் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பார்ட்டாக நம்ம இருக்குது சொல்லி பார்க்குறோம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.